தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சொந்த கட்சியினரால் விஜய்க்கு தலைக்குனிவு. சொந்த கட்சியினரால் விஜய்க்கு தலைக்குனிவு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. யாருன்னு கேட்டிங்கன்னா, மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் முஸ்தபா. இந்த முஸ்தபா சென்னைக்காரரு. இவர் விவாத மேடையில் கலந்துக்கிட்டப்போ சீமானை குறித்து தரக்குறைவாக பேசினாப்புல. திரள் நிதி திருடன் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், சீமான் புகைப்படம் வரும் அப்படின்னாங்க. அதுக்கு திமுகவை சார்ந்த பரந்தாமன் பதிலடி கொடுத்தாப்புல. கூகுளில் போய் தற்குறின்னு போய் சர்ச் பண்ணுங்கள், விஜய் படம் வரும் அப்படின்ட்டு. இந்த முஸ்தபா வாயை விட்டு உளறி கொட்டுபவர், நாக்கில் தான் சனி. இவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இல்லாத போது விஜய் குறித்து தரக்குறைவாக பேசினார். துப்பாக்கி திரைப்படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டியிருக்காப்புல. விஜய் ஆறறிவு இல்லாதவர், விஜய் இனிமேல் நடிக்கக்கூடாது, திரைப்படம் எடுக்கக்கூடாது, விஜய் ஆறறிவு இல்லாதவர் அப்படிங்கிற அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி விஜய்க்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திச்சு. அவரை இப்போ கட்சியில் சேர்த்து எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நடிகர் சவுந்தரராஜா ஒரு மேடையில் பேசும்போது சொல்கிறாரு, பெண்களுக்கு பின்னாடி அண்ணா நிற்போம், தம்பியா நிற்போம், புருஷனா நிற்போம் அப்படிங்கிறாரு. பெண்களுக்கு பின்னாடி அண்ணனா நிற்போம், தம்பியா நிற்போம், புருஷனா நிற்போம் அப்படிங்கிறாப்புல. இன்றைக்கி சவுந்தரராஜா மாதிரி ஆட்களை மேடை ஏறி பேச விட்டுட்டு உளறி கொட்டுறாங்க. இன்றைக்கி ஜோசப் விஜய்க்கு மிகப்பெரிய தலைக்குனிவு. பெண்களுக்கு புருஷனா நிற்போம்ன்றாங்க. அப்போ பெண்களை எப்படி கட்சிக்கு அனுப்புவாங்க? பொது அரசியலுக்கு அனுப்புவாங்க. விஜயை நம்பி கட்சிக்கு அனுப்புவாங்க. தங்களுடைய பொண்டாட்டியை, பிள்ளைகளை, அம்மாக்களை எப்படி அனுப்புவாங்க? இதை விஜய் யோசித்து பார்க்கணும். விஜய் தன்னுடைய கட்சி தொண்டர்களை கட்டுப்படுத்தணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விஜய் கட்சிக்காரங்க இன்றைக்கி பாருங்கள், நகை பறிப்பு வழக்கில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காப்புல, குட்கா வழக்கில் கைது செய்யப்படுறாங்க, பாலியல் பிரச்சனைகளில் கைது செய்யப்படுறாங்க. ஆக விஜய் கட்சியினரால் விஜய்க்கு மிகப்பெரிய தலைக்குனிவு ஏற்பட்டுள்ளது. விஜய் தன்னுடைய கட்சி தொண்டர்களை கட்டுப்படுத்தணும். ஏன்னா அரசியலில் விஜய் தொண்டர்கள்னால் இப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு நற்பெயர் உண்டாக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, விஜய் தொண்டர்கள்னால் செயின் இருக்கிறாங்க, கஞ்சா விற்கிறாங்க, கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, பான் மசாலா, குட்கா விற்கிறாங்க, பாலியல் பிரச்சனைகளில் சேர்க்குறாங்க, வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்க, அவதூறு பரப்புகிறாங்க. இப்படி ஒரு இமேஜ் தான் இருக்குது. இன்றைக்கி சீமான் தம்பிகளை பாருங்கள், தங்களை பற்றி என்ன சொன்னாலும் அப்படி தட்டிட்டு போயிட்டுருக்காங்க, உதறி தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. சீமான் வளர்ப்பு அப்படி. சீமான் பிள்ளைகளை நல்லபடியாக பேச அவர் கற்றுக் கொடுத்துருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி விஜய் கட்சிக்காரங்கன்னா இப்படித்தான் அப்படின்ட்டு இருக்கு. எப்படி ஆபாசமாக பேசுகிறாங்க, அவதூறு பரப்புகிறாங்க, பாலியல் பிரச்சனைகளை சிக்கிறாங்க, செயின் பறிக்கிறாங்க, பான் மசாலா, குட்கா, கஞ்சா விற்கிறாங்க, கள்ளச்சாராயம் விற்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது. விஜய் தன்னுடைய கட்சி தொண்டர்களை கட்டுப்படுத்தணும். சொந்த கட்சியினரால் விஜய்க்கு மிகப்பெரிய தலைக்குனிவு ஏற்பட்டுள்ளது.